பார்க்ல 4 ஸ்பாட்ல 4 பானை இருக்கு. அதுல ஒரு பானையில தான் கோல்டு இருக்கு. ஒரு வேளை இல்ல கோல்டு இருந்ததுன்னா? அம்மா தாயே, முதல்ல அதுக்குள்ள கோல்டு இருக்கான்னு பாருமா. எல்லாத்தையும் பார்க்கணும். பொன், அதாவது கோல்டு ரொம்ப விலையேறப்பட்டதுல எல்லாமே சோதித்து பார்த்து எது நல்லது, எது அதிகமான வேல்யூ அப்படின்னு நம்ம பிடிச்சிருக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இந்த கிறிஸ்மஸ் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு விஷயத்த மறக்க கூடாது. நம்முடைய ஏசப்பா ராஜாவா இந்த உலகத்துக்கு திரும்பி வர போறாரு. அப்படிதான். இங்க இங்க நீ புடி. புடி புடி. நல்லா தூக்கி போடு. என்கிட்ட என்கிட்ட நீங்கதான் மேல தூக்கி போடுங்க. என்கிட்ட போடு. எனக்கு இந்த பால் வேணுமா? Time to decorate your home. என்ன பெல் அடிச்சது, ஆளை காணோம். Gold coin here. Gold? இந்த லொகேஷனை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். Guys, இந்த லொகேஷன் 1 கிலோமீட்டர் தான் காட்டுது. நம்ம ஏரியா பார்க் தான். இப்போ போனா கோல்ட் இருக்கும். வாங்க. வாங்க வாங்க, அந்த பக்கம் போலாம். சீக்கிரம். ஹாய் குட்டீஸ், வாங்க 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 வாங்க. இந்தாங்க உங்க எல்லாருக்கும் சாக்லேட்ஸ் வச்சிருக்கேன். நீங்கெல்லாம் கோல்ட் தேடிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா. கோல்ட் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு கோல்ட் வேணும்னா நீங்கெல்லாம் ஒரு கேம் விளையாடணும். கேமா? என்ன கேம்?
அது சூப்பரான கேம். அந்த கேம் என்னன்னா ஃபைண்ட் தி கோல்ட். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கோல்டு கிடைக்க போகுது. உங்களுக்கு 5 minutes டைம் கொடுக்கறோம். அந்த 5 minutesல இந்த பார்க்ல 4 ஸ்பாட்ல 4 பானை இருக்கு. அதுல ஒரு பானையில தான் கோல்ட் இருக்கு. அத நீங்க எல்லாரும் சேர்ந்து 5 minutesல இங்க எடுத்துட்டு வரணும். அதுதான் கேம். புரிஞ்சுச்சா? ட்ரெஷர் ஹண்டர் மாதிரியா? வெரி இன்ட்ரெஸ்டிங். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுங்க. குட்டீஸ், இந்த கேமை நீங்க டீமா தான் விளையாடணும், சிங்கிளா விளையாடக்கூடாது. நீங்க ஒருவேளை முன்னாடியே கோல்டை எடுத்தீங்கன்னா டீமா சேர்ந்து தான் இங்க கொண்டு வரணும். நீங்க தேடின பானையில கோல்டு இல்லாம வேற ஒரு பொருள் இருந்தா எடுத்த பொருளை நீங்க அந்த பானையிலேயே வச்சிட்டு வரணும். இந்த கேம்ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கோல்டை எடுத்துட்டா எங்க கிட்ட வந்துடணும். சரியா? இவ்வளவுதான் ரூல்ஸ். இப்ப புரிஞ்சுச்சா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல. குழந்தைங்களா, கேம் ஆரம்பிக்கலாமா? சரி. ரெடி? 3 3 2 2 1 ஸ்டார்ட். நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தேடினா டைம் ஆயிடும். நம்ம எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடலாம். நம்மள யாருக்கு முதல்ல கோல்டு கிடைக்குதோ அவங்க இந்த ஸ்பாட்டுக்கு வந்துருங்க. ஓகே, இந்த ஸ்பாட்டுக்கு கோல்டு எடுத்து அட்வான்ஸா வந்துட்டவங்க எப்படி மத்தவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது? ஓகே, என்கிட்ட விசில் இருக்கு. யாரு முதல்ல கோல்டு எடுத்துட்டு இந்த பிளேஸ்க்கு வந்தாலும் அவங்க இந்த விசில ஊதணும். வாவ், சூப்பர் ஐடியா அண்ணா. விசில் சத்தம் கேட்ட உடனே ரிமைனிங் டீம் மெம்பர்ஸ் கம் பேக் டு தி பிளேஸ். ஓகே கைஸ், லெட்ஸ் மூவ் ஆன். ஏய் 1 minute. என்ன? அவன் இந்த பிளேஸ் எப்படி கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறது? ஆமால. அப்ப நம்மள யாரோ ஒருத்தர் இங்க நிக்கணும். நான் நிக்கிறேன். நைஸ். தட்ஸ் கேம் ஸ்பிரிட். வேற எங்கேயும் போயிடாத. இந்தா. கைஸ், லெட்ஸ் மூவ் ஆன். ம். கால வலிக்குது அம்மா. அம்மா, என்னாச்சு? என் கால அடிபட்டுடுச்சு, நடக்க முடியல. எந்த இடத்துல இடிச்சுக்கிட்ட? அந்த கல்லுல இடிச்சுக்கிட்டேன். அம்மா, வலிக்குது.
இதுல கோல்டு இருந்ததுன்னா உன்னால இந்த ஸ்பாட்டுக்கு வர முடியாதுல்ல. கோல்டு இல்லைன்னாலும் இப்போதைக்கு என்னால் அந்த ஸ்பாட்டுக்கு வர முடியாது. ஆ, சரி உனக்கு விசில் அடிக்க தெரியுமா? அம்மா தாயே, முதல்ல அதுக்குள்ள கோல்டு இருக்கான்னு பாருமா. ஏன் இன்னும் வரல? டைம் வேற ஆச்சு. டேய், உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுடா. ம், இங்க குடு. ஹே எங்க போற? உன்னை எப்படி நான் கூட்டிட்டு போக முடியும்? போக முடியும். நான் தனியா போக மாட்டேன். கோல்டு எங்க? எங்களுக்கு எதுவும் கிடைக்கல, டாய் தான் கிடைச்சது. உங்களுக்கு கோல்டு கிடைச்சதா? எங்களுக்கும் டாய் தான் கிடைச்சது. அப்ப எதுக்கு விசில் அடிச்ச? ஓகே கைஸ், டைம் ஆயிடுச்சு, வாங்க சாண்டா கிட்ட போலாம். சூப்பர் வால், டிட் யூ காட் த கோல்ட்? Yes, of course. சூப்பர் குழந்தைங்களா, நல்ல அழகா கேம் விளையாண்டீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நிறைய வித்தியாசமான பொருட்களை எடுத்தீங்க. ஆனா அதை விட தங்கம் மோஸ்ட் வேல்யூபிள். ஏன் தெரியுமா? ஏன்னா தங்கம் விலை உயர்ந்தது, தூய்மையானது, அதோட மதிப்பு மிக்கது. அது போலதான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் படிப்பு, அறிவு, சுகம், பணம் எல்லாம் வந்துரும். ஆனா நம்ம தேட வேண்டியது அதை இல்ல. நம்ம எல்லாருக்கும் தேவையானது ஒரே ஒருத்தர் தான். அவர் தான் இயேசு. நம்ம ஏசப்பாவை மட்டும்தான் தினந்தோறும் தேடிக்கிட்டே இருக்கணும். ஏசப்பாவை நாம தினமும் எப்படி தேடுறது? அதாவது எப்படின்னா, தினமும் ஜெபத்துல, வேத வாசிப்புல நாம ஏசப்பாவை இறுக பற்றி கொள்ளணும். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, 1 தெசலோனிக்கேயர் 5:21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. நம்மளோட வாழ்க்கையில நலமானது யாரு? ஏசப்பா தான். ஏசப்பா நமக்குள்ள வந்தா நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஏசப்பா நமக்குள்ள வர்றது இந்த தங்கத்தை விட மேலானது. சரியா? Okay குட்டீஸ், what do we trust and hold on to? Jesus. Okay குட்டீஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து டுடே டேக் அவே என்னன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிரலாமா? ரெடி? 1 2 3. We all choose Jesus. ஓகே குட்டீஸ், நம்ம கேம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல. இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செக்மெண்ட் குள்ள போக போறோம். எஸ், நம்ம வந்து பிரேயர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு வரலாமா? Over to No One Prayer. நம்முடைய தமிழ் மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக இந்த நாள்ல நம்ம ஜெபிக்க போகிறோம். தமிழ் மக்கள் உண்மையான தெய்வத்தை அறிய வேண்டும். தமிழ்நாட்டில் சுமார்
5329 அரசுக்கு சொந்தமான மதுபான கடைகள் இருக்கு. இந்த கடையெல்லாம் மூடணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். தமிழ்நாட்டில் பாலியல் வன்முறைகள் அதிகமா பெருகிருக்கு. இவைகள் எல்லாம் மாறணும்னு நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். தமிழ்நாட்டில் அதிகமான பாவங்கள் பெருகிருக்கு. இந்த பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறணும்னு நம்ம ஜெபிக்கணும். உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் மக்கள் யாவரும் மெய்யான தெய்வத்தை கண்டுகொள்ள நம்ம ஜெபம் செய்யணும். சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் விடுதலை பெற அவர்களுடைய மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா குட்டீஸ்? ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மறுபடியும் இந்த நோ அண்ட் ப்ரே செக்மெண்ட் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிச்சிட்ருக்கோம். ஏசப்பாவும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வராங்க. இன்றைக்கி கூட நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? ஆமாம், தமிழ்நாட்டு மக்களின் ரட்சிப்புக்காக, உலக மக்களின் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி பாரத்தோடு இந்த காரியத்திற்காக ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இசப்பா, அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில் கூட எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்களின் ரட்சிப்புக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவனி சுத்தமுள்ளவராக இருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தொடும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. மதுபானத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா அடிமைத்தனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறும்படியாக ஜெபிக்கிறோம். எந்தெந்த பாவ பழக்கத்துக்கெல்லாம் ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் அடிமையாக இருக்கிறாங்களோ அந்த பாவ பழக்கங்களில் இருந்தெல்லாம் கர்த்தர் நீங்கள் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. இப்போ கூட இந்த காரியத்துக்காக நம்ம மத்தியில் இருக்க ஜாய்ஸ் இதுக்காக ஜெபிப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, நாளை தந்துக்கா நன்றி ஏசப்பா. எங்கள் தமிழ்நாட்டு ஜனங்களை ஏசப்பா ரசிக்க முடியாது ஏசப்பா. ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, பாவத்தில் அடிமைப்பட்ட ஏசப்பா, ஏசப்பா பாவத்திலே அழிஞ்சுக்கிட்ட ஏசப்பா எங்கள் ஜனங்கள் இருக்காங்க ஏசப்பா. ஒரு விஷயம் ஏசப்பா அவங்கள தொடுங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்க மனக்கண்ணை ஏசப்பா குருட்டாக்கி வச்சிருக்க ஏசப்பா. பிசாசோட கிரியைகள் அழிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பாவக்கட்டிலேருந்து ஏசப்பா எல்லாருமே விடுதலை ஆகணும் ஏசப்பா. மெய்யான தேவன், மெய்யான ஒளி ஏசப்பா, நீங்கள் தான் அவங்க அறிஞ்சுக்கிட்ட ஏசப்பா. உதவி செய்யுங்க ஏசப்பா. போதைப் பொருளுக்கும் மதுபானத்துக்கும் அடிமையாக இருக்காங்க ஏசப்பா. டாஸ்மாக் கடையில் லைனில் நிற்கிறவங்களாம் ஏசப்பா பைபிளை தூக்கிட்டு ஏசப்பா சர்ச்சுக்கு வர ஏசப்பா. உதவி செய்யுங்க ஏசப்பா. உலகத்தில் உள்ள ஏசப்பா எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க ஏசப்பா. தெய்வம் யாருன்னே தெரியாமல் ஏசப்பா இருக்காங்க ஏசப்பா. அவங்கள ரட்சிங்க ஏசப்பா. இந்த வேலையில் ஏசப்பா அவங்க கரை அவங்கள தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க ரட்சிக்கப்பட்டா பரலோகத்தில் கிடைக்கிற சந்தோஷம் ஏசப்பா இந்த வேலை ஏசப்பா கிடைக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லாருமே ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. உங்கள் தாகத்தை ஏசப்பா நாங்கள் தீக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா ஜெபம் பண்ணி வந்திருக்கோம் ஏசப்பா. சின்ன பிள்ளைங்களாம் ஜெபிக்காங்க ஏசப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தாங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி. ஏசு நம்ம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போ கூட நம்ம வேறொரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி விசேஷமாக சிறுவர் ஊழியத்துக்காக ஏசப்பா ஒரு தரிசன திட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. 10 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதில் 1 கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். இந்த காரியத்துக்காக நம்ம பாரத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காரியத்தை கூட நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. மோகனங்களுக்கு நீங்கள் கொடுத்த தரிசன திட்டத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 50 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் 5 கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். கர்த்தர் நீங்கள் கிருபை கொடுங்கப்பா. விசேஷமாக சிறுவர் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். சிறுவர் ஊழியத்தில் பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 10 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் 1 கோடி ஆத்துமாக்களை சின்ன பிள்ளைகள் மத்தியில் ஆதாயப்படுத்தி கொள்ளவும் கர்த்தர் அவங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீங்கள் அவங்கள வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இதன் மூலமா எல்லா சின்ன பிள்ளைங்களும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரே தேவன் என்பதை இந்த கடைசி காலத்தில் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தாங்கப்பா. விசேஷமா ஆஷ்லி அக்கா, அவங்க டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருவரையும் உடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை உம்முடைய வழிநடத்துதல் அவங்களுக்கு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா சின்ன பிள்ளைங்களும் ஆதாயப்படுத்தக்கூடிய ஞானத்தினால, கிருபையினால, பலத்தினால அவங்களை நீங்க நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. நீங்க எங்க ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், நல்ல கருத்தா ப்ரேயர் பண்ணீங்களா? உங்களோட தனி ஜெபங்கள்லயும் இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காக ப்ரேயர் பண்ண மறக்க கூடாது. ஓகேவா? இவ்ளோ நேரம் நீங்க பேசுனதை ஏசப்பா கேட்டாங்க இல்லையா? இப்போ
ஏசப்பா பேசுற வார்த்தைகளை நம்ம எல்லாரும் மெசேஜ் மூலமா கேட்க போறோம். ஓவர் டு மெசேஜ் டைம். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். நம்ம டிசம்பர் வந்துட்டோம், இயர் எண்ட் போகிறோம், கிறிஸ்மஸ் வரப்போகுது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குல்ல. வீட்டெலாம் டெக்கரேட் பண்ணிட்டீங்களா? இன்றைக்கி கூட ஜாலி டைம் ப்ரோக்ராமில் ஒரு கிறிஸ்மஸ் தீமில் நிறையா பேரை டெக்கரேட் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். நீங்களாம் வீட்டை கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேட் பண்ணிட்டீங்களா? ஏசப்பா இந்த உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்த டைமை தான் நம்ம கிறிஸ்மஸ் அப்படின்னு கொண்டாடணும். ஆனால் என்ன விஷயம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஏசப்பா நம்முடைய பாவங்களுக்காக மறிக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் பேபியாக ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் நம்ம இன்னொரு விஷயத்த மறக்கக்கூடாது. திரும்பி ஏசப்பா வரப்போகிறாங்க. அப்போ ஏசப்பா ராஜாவாக வரப்போகிறாரு. ராஜாவாக வருவார் தெரியுமா? ராஜா என்ன பண்ணுவார்? உங்களுக்கு நிறையா பைபிளில் ராஜாக்களை பற்றின எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க? ஹிஸ்ட்ரிலாம் படிக்கிறீங்களே, ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க? உங்கள் தேச மக்களுக்கு நியாயம் விசாரிப்பாங்க. அடுத்தது எந்த இடமாவது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எதிரிகள்கிட்ட போர் புரிஞ்சு அந்த இடத்த அவங்க தங்களுக்கு சொந்தமாக ஆக்கிப்பாங்க. இப்படி தானே ராஜாக்கள் செய்வாங்க. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன், சரியா? வெளிப்படுத்தல் விசேஷம் 22வது அதிகாரம், பைபிளில் கடைசி புக்கு. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் சொன்னேன்ல, ஏசப்பா அடுத்தது ராஜாவா வரப்போறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ ஏசப்பா திரும்பி வரும்போது ராஜாவா வருவார். ராஜா என்ன பண்ணுவார்? தனக்கு சொந்தமான இந்த உலகத்தை சாத்தான் கிட்ட இருந்து தனதாக்கி கொள்வார். இவ்வளோ நாள் இந்த உலகம் சாத்தான் கிட்ட இருக்கு. அதனால தான் இந்த உலகத்தில் நிறைய பாவங்கள் இருக்கு. நமக்கு கூட பாவ சோதனை வருது. உங்களுக்கு கூட பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனால் எப்படியாவது செஞ்சிடுறீங்க. ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் செய்ய முடியல. நிறைய டயர்ட் ஆகிருதுல்ல. இதுக்கெல்லாம் காரணம் ஃபஸ்ட்டு அந்த பிசாசு தான். ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? பிசாசு கிட்ட ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கிற அந்த உலகத்தை தன்னுடைய ஆக்கிடுவாங்க. அடுத்தது நியாயம் விசாரிப்பாங்க. ஏசப்பா இந்த உலகத்துக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லா மனுஷனையும் நியாயம் விசாரிப்பாங்க. நியாயம் விசாரித்து அவங்கள எப்படி அவங்க செஞ்சாங்களோ செய்கைக்கு தக்கதாக பலன் அவங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் பரலோகத்துக்கு அப்போ தான் போவோம். தெரியுமா அவங்களுக்கு? ஏசப்பா நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழும்போது ஏசப்பா நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. பரலோகத்தில் அதுவே ஒரு பெரிய ரிவார்ட். அதுதானே நமக்கு பெரிய பலன். அது மட்டும் இல்லை, பரலோகத்தில் நமக்கு நிறையா ரிவார்டு இருக்குது. பைபிளில் பவுல் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. நம்ம விசுவாசத்தை காத்துக்கொண்டா நமக்கு கிரீடம் கிடைக்குமா. அப்போ இன்னொரு இருக்கு, நம்ம நல்ல உண்மையான ஊழியக்காரனா இருந்தா ஏசப்பா உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே வா என் கூட பரலோகத்துக்கு அப்படின்னு ஏசப்பா நம்மளை கூட்டிட்டு போவாங்களாம். இப்படி நிறைய ரிவார்ட்ஸோட ஏசப்பா வருவாங்க. ஏசப்பா பரலோகத்தை நமக்கு தரப்போறாங்க. இன்னைக்கு ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தீங்கல்ல, நிறைய காரியத்தை அவங்க தேடினாங்க, நிறைய விஷயத்த அவங்க பார்த்தாங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா? நிறைய விஷயத்த அவங்க சொந்தமாக்கிட்டாங்க. கடைசியாக அந்த கோல்டு கிடைக்கும் போது மட்டும்தான் ரொம்ப ஹாப்பியானாங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடிச்சிக்கணும். எல்லாத்தையும் பார்க்கணும். பொன், அதாவது கோல்டு ரொம்ப விலையேறப்பட்டதுல. எல்லாமே சோதித்து பார்த்து எது நல்லது, எது அதிகமான வேல்யூ அப்படின்னு நம்ம பிடிச்சிருக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இந்த உலகத்துல நிறைய காரியங்கள், பாவமான காரியங்கள், இல்லை மற்றவங்க நம்ம செய்யாமல் இருப்போம், மற்றவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியும். ஆனாலும் இந்த உலகத்தில் அவங்களெல்லாம் பார்க்காம ஏசப்பாவை நம்ம சூஸ் பண்ணும்போது, நலமானதான ஏசப்பாவை நம்ம பிடிச்சு கொள்ளும்போது அவங்களுக்கு தெரியுமா, ஏசப்பா நமக்கு ரிவார்ட் தருவாங்க. நலமானதை பிடிச்சிக்கணும். அதனால் குட்டீஸ், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய டைம் நடக்கும். நம்மளும் இவ்வளோ நாள் தான் பரிசுத்தமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் பாவம் செய்யாத, இந்த தப்பு செய்யாதன்னு சொல்கிறாங்க, என்ன விஷயம்னே புரிய மாட்டேங்குது, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போதே ஹாப்பியாக தான் இருப்போம். அது மட்டும் இல்லை, நமக்கு ரிவார்ட் பரலோகத்தில் இருக்கு. அவங்களெல்லாம் காட்டிலும் ஏசப்பா நம்மளை வா அப்படின்னு சொல்லி கனம் கொடுத்து பரலோக வைக்கிறதே ஒரு பெரிய ரிவார்டு தானே. இந்த கிறிஸ்மஸில் ஃபர்ஸ்ட் வீக்
இந்த கிறிஸ்மஸ் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு விஷயத்த மறக்கக்கூடாது. நம்முடைய ஏசப்பா ராஜாவா இந்த உலகத்துக்கு திரும்பி வரப்போறாரு. நீங்கள் ஏசப்பாவை சந்திக்க ஆயத்தமாக இருக்கீங்களா இல்லையா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா நான் ஆயத்தப்படுத்துங்கன்னு நம்ம கேட்கலாமா? நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தா ஏசப்பா நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க, நம்ம ஜெபிங்க. ஏசப்பா என்னை ஆயத்தப்படுத்துங்க, என் பாவத்தை மன்னிங்க. சொல்லுங்க, ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க, நீங்கள் என்னை பரலோகத்துக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்க. ஏசப்பா நீங்கள் திரும்பி வரும்போது என்னை பரலோகத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. நான் உமக்கு முன்பாக களங்கம் இல்லாமல் இருக்கணும், நான் உமக்கு முன்பாக பாவம் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை எனக்கு கொடுங்க, நீங்கள் விரும்புகிற பரிசுத்தத்தை எனக்கு கொடுங்க. எங்கள் ஜெபத்தை நீ கேட்குறங்க, அது நன்றியப்பா. தகப்பனே, இந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் இருங்கப்பா. இந்த கிறிஸ்மஸ் மந்தில் இந்த பிள்ளைகளோட பேசுங்க, அவங்களுக்கு காரியங்களை விளங்க பண்ணுங்க. நீங்கள் இரட்சகராக இந்த பிள்ளைகளோட இருதயத்திலே நீங்கள் இருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஆமேன். குட்டீஸ், இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நம்ம நிறையா என்ஜாய் பண்ண போகிறோம், கிறிஸ்மஸை கொண்டாட போகிறோம். இதே மாதிரி ராஜா வரப்போகிறாரு அப்படின்ற செய்தியை மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், சரியா? ஓகே, இன்னொரு ஜாய் டைம் ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணுறப்ப பாய். என்ன குட்டீஸ், மெசேஜ் கேட்டிங்களா? கண்டிப்பா அந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு ஜாலி டைம் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும்னு சொல்லி நாங்க எல்லாரும் நம்புறோம். இன்னொரு ஜாலி டைம் ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரையும் நாங்க மீட் பண்றோம். Until then, bye bye. ஜாலி டைம் ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நாலுமாவிடி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் 628211. For 24 hours prayer support 04639353535. God bless you.